ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி டே 5th வெயிட் லாஸ் சேலஞ்சோட 5வது நாளில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 5th டே ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச். இன்றைக்கி ஃபுல்லாக யோகா டிப்ஸு ப்ளஸ் முத்ரா ப்ளஸ் சாப்பாடு, நான் என்ன சாப்பாடு இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டிப்ஸோடு இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வீடியோ. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு இன்னும் ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபஸ்ட்டில் ஃபுல்லாகவே யோகா ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் ஒரு பவுட்ரு கலந்து அதில் நான் ஹாட் வாட்டர் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிநிலையிலேருந்து இறங்கினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை இந்த 1 டீஸ்பூன் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொடி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு அதில் நான் வார்மாக இருக்கிற நார்மலான தண்ணி, குடிக்கிற தண்ணியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே குடிச்சிக்க போகிறேன். இன்றைக்கி ஏர்லி மார்னிங் நான் எழுந்ததும் தண்ணி குடிச்சதுக்கப்புறமா இது தான் நான் குடித்தேன். ஏன்னா இன்றைக்கி கீரை நம்ம சாப்பாட்டில் கீரை சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கணும். டெய்லி ஒரு நம்மளால் கீரை சாப்பிட முடியலன்னா அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி இல்லை வல்லார பொடி உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இதையே நம்ம மோர் இருக்குல்ல, நீர்த்த மோர், தயிர் இல்லை, நல்லா மோரை கடைஞ்சிட்டோ இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு உப்பு போட்டு அடிச்சுட்டு அது கூட இந்த 1 டீஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடரை போட்டு அடித்தும் சாப்பிட்லாம், இல்லை தோசையில் கலந்து சாப்பிட்லாம், பொரியல் எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்கிறது நீங்கள் இன்றைக்கி நான் சமையலுக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் போல் நான் பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன், குட்டியாக 2-3 க்யூப்ஸ் மட்டும். ஏன்னா ஒருத்தருக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் போதும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் இன்றைக்கி வெஜிடபிள்ஸில் பாவக்காய் சேர்த்துருக்குறேன். பாவக்காய் நம்ம கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே கொஞ்சம் உருளைக்கிழங்கையை கட் பண்ணி வச்சுருப்பேன். அது பாவக்காய் என் பொண்ணு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக குட்டி குட்டியாக நான் உருளைக்கிழங்கையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்காக அவல்லே சம்பா அவல், கருப்பு கவுனி அரிசி அவல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா எந்த அவல் நமக்கு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, அதாவது டேஸ்ட்டை விட நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் இல்லையா. அதுக்காக பூசணிக்காய் இன்றைக்கி மோர் குழம்புக்காக பூசணிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு லஞ்ச் பிளேட்டை நான் யோகா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு லஞ்ச் பிளேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சூரிய நமஸ்காரம். நான் முன்னாடியே நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கேன். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேலே மொட்டை மாடியில் எல்லா இடத்துலையும் காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி மொட்டை மாடியில் பண்ணலைங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிற இடத்துல யோகா பண்ணுற இடத்த கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கேண்டில்லாம் வச்சு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எக்ஸசைஸோ யோகாவோ ஜூம்பா என்ன பண்ணினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ப்ளசண்டபுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மனசும் அமைதியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க இந்த மாதிரி உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு, வீட்டில் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஐம் ரியலி சாரி, என்னை மன்னிச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறப்போ யோகா செஞ்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்போ நான் பொசிஷன் எல்லாமே கரெக்டாக நம்மளோட போஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேமரா ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தேன். ஆர்வ கோளாறுல சீக்கிரமாக செஞ்சுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால பசி வேறு இருந்துச்சு கொஞ்சம். அதனால் சீக்கிரமாக யோகா செஞ்சு முடித்த உடனே நம்ம போயிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக யோகா செய்கிறதுல கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு,
என்னுடைய தலை கழுத்து வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கு, ஃபுல் போஸ் தெரியல. கழுத்து மட்டும், தலை மட்டும் தெரியவே இல்லை. எல்லா யோகாலாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் எனக்கு தெரியுது, என்னுடைய கழுத்து பகுதி நின்றுக்கிட்டு செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே கழுத்து இல்லை, கழுத்து வரைக்கும் தான் இருக்குது, தலைக்கு மேலே உள்ளது இல்லை. கீழே குனிஞ்சு செய்கிறப்பெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதே மாதிரி கீழே உட்காந்து செய்கிறப்பவும் இதே மிஸ்டேக் தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து என்னை உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்கிறப்போ இந்த பார்ஷ்வகோணாசனம் செய்கிறப்பெல்லாம் ஃபுல் போஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. பட் நின்றுட்டு செய்கிற போஸ்டரில் உள்ளது மட்டும் கொஞ்சம் தலைப்பகுதி வந்து வரல. ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து யோகா வீடியோஸில் ப்ராப்பராக நான் கவர் பண்ணி செக் பண்ணிவிட்டு போட்டு விட்றேன். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் டிப்ஸுக்கெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் போயிடலாம். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கருடாசனா. நிறைய நீங்கள் என்னோடய யோகா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டில் ஃபுல்லாகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு போஸ்ட் பண்ணாலும் நம்ம லெஃப்ட் சைட் பண்ணால் ரைட் சைடு கண்டிப்பாக பண்ணணும். அதுதான் வந்து முறையான ஒரு யோகா பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து நார்மல் மூச்சு எப்பொழுதுமே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அது நார்மல் மூச்சில் எல்லாமே பண்ணணும். ரொம்ப ஹோல்ட் பண்ணி பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி பண்ணணும். இப்போ பார்த்துட்ருக்கிறது மலாசனா. யோகா ஆசனாஸில் என்னென்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன இது என்ன ஆசனா, இது பண்ணினா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல் ஒர்க் அவுட்டும் பார்க்கணும், 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு, 50 மினிட்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். எல்லா யோகா ஆசனங்களை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். நேற்று என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சக்கரவள்ளி கிழங்கு ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சக்கரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறது வந்து பர்பிள் கலரில், கொஞ்சம் நம்ம நாட்டில் கொஞ்சம் இங்கே வந்து ஒரு லைட் ஹாஃப் ஒயிட் கலர் இருக்குது. பட் இதுவே வந்து ஜப்பான், வேறு எந்தெந்த கண்ட்ரின்னு எனக்கு தெரியல, ஜப்பானில் வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் வந்து நல்ல ஒரு பர்பிள் வயலட் கலரில் இருக்கும். அங்கே உள்ள மக்கள் இப்போ ரீசெண்டாக சர்வே ஒரு இது எடுத்திருக்கிறாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உலகத்திலேயே வந்து எந்த நாட்டில் அதிகமான சென்டினேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் ஆரோக்கியமாக, அதாவது நம்மளுடைய தினசரி செய்ய வேண்டிய வேலைகளை நம்மளால் செஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்டேட்டில் இருக்குது. 100 வயதுக்கு மேலே யார் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்கள சென்டினேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் ரிசர்ச்சில் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் சொல்லியிருந்தது என்னென்னா, ஜப்பானில் 105 110க்கு மேலே ஆரோக்கியமாக இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஒக்கினோவா அப்படிங்கிற ஒரு ஐலண்ட், ஒரு தீவு. அது அங்கே வாழ்கிறவங்க தான் வந்து அதிக அளவில், அங்கே வாழ்கிறவங்க வந்து இன்னும் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. பட்டு ஒன் ஆஃப் தி அங்கே இருக்கிறவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்களுடைய என்ன ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, நான் சொன்னேன் இல்லையா, பர்பிள் கலரில் வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும், அதை வந்து சாப்பிட்றவங்க ரொம்ப அதிகமான வாழ்நாள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அது வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னேன். இப்போது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே சக்கி சலாசனா. அப்புறம் இப்போ பார்த்துட்ருக்கிறது போட் ரைடிங் போஸ். அதாவது பழங்காலத்தில் நம்ம வந்து மாவு அரைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்திரம் அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது. அப்புறம் போட்டு ஓட்டுறது, இது எல்லாமே வந்து அப்போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது எல்லாம் இந்த பக்கம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் 5 கவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம 7, 30 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பார்க்குறது வக்ராசனா. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆசனா. இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வேணும், இல்லை செப்பரேட்டாக வீடியோ போடணும் இதை பற்றி டீட்டெயிலாக அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக யோகா ஆசனாஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த யோகா பயிற்சி, எக்ஸசைஸு, வாக்கிங், ஜூம்பா இந்த மாதிரி நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலுமே வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா முடித்ததுக்கு அப்புறமா நாடி சுத்தி பிராணாயாமா அப்படிங்கிற மூச்சு பயிற்சியை கண்டிப்பாக பண்ணுங்கள். அது கூடவே வந்து பிராமரி பிராணாயாமாவும் பண்ணுங்கள். கபாலபதி வந்து சைனஸ் ப்ராப்ளம், சளி தொந்தரவு இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை கண்டிப்பாக பண்ணணும். இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் உட்காந்து பண்ணுறது வஜ்ராசனா,
இல்லைனா வந்து பத்மாசனா இல்லை சுகாசனா. இந்த மாதிரி மெடிடேட்டிவ் போஸ்டரில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பத்மாசனா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணக்கூடிய ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸை தான் பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு பத்மாசனா போட்டிங்கன்னா உங்களுக்கு பாடியில், அதாவது ஹிப்பில் ப்ளஸ் இந்த முட்டிக்கிட்ட வந்து இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு போட்ட உடனே கால் விறுவிறுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேட்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் இப்போ பண்ணினேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பத்மாசனம் போட்டுட்டு அழகாக சின்முத்ரா கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கணும். நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே அழகாக உட்காந்துருக்கலாம். நமக்கு எந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் நல்லா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முத்ரா. இந்த போஸ் பத்மாசனா அப்படிங்கிற இந்த போஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் இந்த பத்மாசனா வந்து எல்லாராலையும் ஈஸியாக போட முடியாது. பத்மாசனம் யார் எளிதில் போடுறாங்க, கரெக்டாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கனாலே வந்து அவங்களுக்கு பாடி வந்து கண்ட்ரோல்குள்ளே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு இப்போ நான் போடுற மாதிரி என்னால் யோகாவுக்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி போடவே முடியாது. ஒரே ஒரு காலை மட்டும்தான் தூக்கி போட முடியும். 2 காலையும் போட்டது வந்து எனக்கு அதுக்கப்புறமா தான், யோகா பண்ணதுக்கப்புறமா தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சங்கு முத்ரா. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்டாமரிங், அதாவது இந்த திக்குவாய் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து இந்த தைராய்டு இந்த சங்கு முத்ராவை பண்ணிகிட்டே வந்தோன்னா 5லேருந்து 10 நிமிஷம் டெய்லி பண்ணிட்டு வந்தோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கண்ட்ரோல் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறமா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கணேஷ முத்ரா. இது ஆல்ரெடி என்னோடய சேலஞ்ச், வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம எடுத்த செயலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுலேயே வந்து இந்த சைடு இந்த பக்கம் ஒரு கையை கோத்து ஆப்போசிட்டில் மறுபடியும் மாற்றி பண்ணணும். 3 மூச்சு இந்த பக்கம், 3 மூச்சு அந்த கையை வச்சு இந்த மாதிரி மாற்றி பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஹாக்னி முத்ரா, அதாவது மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்ரா. பெரியவங்களும் பண்ணலாம். எனக்கு படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி 5 விரல்கள், இந்த 5 விரல்கள் அந்த அடுத்த 5 விரல்களோட சேர்த்து டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் மைல்டு டச், அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கணும். இதை 5 மினிட்ஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யோகாவில் ஸ்லோகம் எல்லாமே வந்து இந்த ஹாக்னி முத்ரா வச்சு தான் நான் மனப்பாடம் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்துட்ருக்குது காலச்சக்கர முத்ரா, இல்லைனா தர்ம சக்கர முத்ரா அப்படிங்கிறது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா, டீட்டெயில்டாக சொல்லணும்னா டைம் பத்தாது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வேணும்னா நீங்கள் முத்ராஸுக்கோ பிராணாயாமா இல்லை யோகாக்குன்னா செப்பரேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோவும் இருக்குது, அதுக்காக நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம லஞ்ச் பிளேட் என்ன, வெயிட் லாஸ் பெனிஃபிட்ஸுக்கு லஞ்ச் பிளேட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முத்ராஸ் எல்லாமே பிராணாயாமா எல்லாமே நான் வந்து பத்மாசனத்தில் உட்காந்து முடிச்சுட்டு க்ளோசிங் ப்ரேயர்ஸ் சாங் சொல்லி முடிச்சுட்டு நான் என்னுடைய யோகாவையும் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை என்ன சாப்பிட்டேங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம யோகா பண்ணுற இடத்துல கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கச்சான்னு வைக்காமல் வச்சோன்னா நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் நமக்கு யோகா பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பூசணிக்காய் மோர் குழம்பு. நிறைய காய் பூசணிக்காய் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா காயுமே, அந்த ஒரு கீத்து காமிச்சாலும் அது ஃபுல்லாக போட்டு செஞ்சுட்டேன். அது ஃபுல்லாகவே வந்து நான் சாப்பிட போகிறேன். காய் வந்து அதிகமாக இருக்கும், நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி அதை எடுத்திருக்கேன். அது கூடவே வெள்ளரிக்காய் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் தூள் போட்டு. அதுக்கப்புறமா வந்து சோளம் வந்து வெட்டி 2 பீஸ் அளவுக்கு அதுலேயும் வந்து பெப்பர் உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். கூடவே வந்து பாகற்காய், அப்புறம் குட்டியாக எடுத்து வச்சுருந்தால சின்ன பீஸு பன்னீர் அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே கிரில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் போல் பட்டாணி, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு தக்காளி, குட்டி தக்காளி ஒன்று கிரில் பண்ணி வச்சுருக்கேன். இது தாங்க நான் இன்றைக்கி சாப்பிட்டேன். என்னோட வீடியோஸ், இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். பபாய்.